எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு சில இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அது என்னங்கிறத பார்த்துடலாங்க. வந்து திரும்பி வந்து 3 டெரரிஸ்ட்டை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு 2 நாள் முன்னாடி, அதாவது மே 13 வந்து 3 பேரை என்கவுண்டர் பண்ணாங்க. அவங்க வந்து லஷ்கர் தைபா அவங்க அந்த இதை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இன்றைக்கி வந்து என்கவுண்டர் பண்ணவங்க வந்து யார் அப்படின்னா வந்து ஜெய்ஷி முகமது அந்த இதை வந்து ஆப்ரேஷன் அவங்க ட்ரெயின் பண்ணுறவங்கள வந்து அவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க, என்கவுண்டரில் போட்டிருக்காங்க. இந்த டெரரிஸ்ட்டை வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ட்ரோன் மூலமாக வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே இருக்காங்க, ஹைட் அவுட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சி இது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு பில்லருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, மறைஞ்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. அவன் வந்து அந்த இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து சரண்டர் ஆயிரு, உன்னோட லைஃப்பை சேவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெரரிஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து அந்த ஆர்மி செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வரட்டும் முதல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். வந்து 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சரண்டர் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்து இல்லாதனால வந்து கன் ஃபைட் நடந்து அவன் வந்து என்கவுண்டரில் வந்து அவங்க 3 பேரை போட்டாங்க. இது வந்து புல்வாமா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து லஷ்கர் தொய்பா அந்த இதில் நடந்தது வந்து எங்கன்னா சோஃபியான் டிஸ்ட்ரிக்ட் அங்கே நடந்தது. இந்த நம்மளுக்கு பகல்காம் டிஸ்ட்ரிக்டில் நடந்ததுக்கப்புறம் இங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியுமே வந்து திரும்பியுமே வந்து நிறைய பேர் இனிமேல் இது வந்து இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து ஆயுதங்கள் அப்படிலாம் வந்து நிறைய டென்ஸ்டு ஃபாரஸ்ட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸில் வந்துருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த சிந்து நதி அந்த வாட்டரை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து டெரரிஸ்ட் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இது நம்ம பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காரு. வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ராஜ்நாத் சிங்கும் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. டர்க்கியோட பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோடய பிரதர் கண்ட்ரி பாகிஸ்தான் அது வந்து எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பேட் டைம் குட் டைம் ரெண்டுத்துலேயுமே வந்து நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து இவங்க நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட வந்து ட்ரேடிங்லாம் வந்து சோஷியல் மீடியாலாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் கூட வந்து பேன் பண்ணிட்டாங்க இப்போ டர்க்கியோட. இப்போ வந்து ஃபர்தராக இனிமேல் போக என்ன பண்ண போகிறாங்க என்ன எதுவும் தெரியல. இவங்க வேறு 14 crores வேறு இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க காம்பன்சேஷன் மசூர் அசாதுக்கு அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்தா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க என்னன்னு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.